இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னால் மதுரை பகுதியைச் சேர்ந்த சிறுத்தை கனி என்ற விசிகா நபர் வந்து ஒரு பொது வெளியில் பொதுமக்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து பேசியிருக்காரு. பாருங்கள், இந்த மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா, சுதந்திரமாக தீபாவளியை கொண்டாடணும்னா, முட்டாள் பிஜேபி நீங்களாம் கேட்டுக்குங்க. நீங்களாம் வந்து எங்களுடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மேலே வந்து கை வச்சா இந்த நாடே கலவரமாகும், நீங்களாம் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பொது வெளியில் பப்ளிக்காக பேசியிருக்காரு. அவர் பேசி 2 நாட்கள் ஆகியும் கூட இந்த துருப்பிடிச்ச இரும்பு கரத்தை வச்சுருக்க திமுக அரசு இது வரைக்கும் தன்னுடைய இரும்பு கரத்தை எதுக்குமே பயன்படுத்தலை. பாருங்கள், மக்களுடைய பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாகவும் கூட இந்த திமுக அரசு தன்னுடைய இரும்பு கரத்தை இது வரைக்கும் பயன்படுத்தலை. மெத்தப்பட்டமென் ஆரம்பித்து இளைஞர்களுடைய பாதுகாப்பு போய், பெண்களுடைய பாதுகாப்பு போய், அதாவது பார்த்திங்கன்னா முதியோர்கள் ஆரம்பித்து இளைஞர் ஆரம்பித்து பெண்கள் போய் கடைசியாக சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய காவலருடைய பாதுகாப்பு கூட போன அப்புறமும் கூட தன்னுடைய இரும்பு கரம் வந்து பயன்படலை. கடைசியாக வந்து பார் கவுன்சில் வாசல்லையே ஒரு நீதிக்காக போராடக்கூடிய ஒரு பார் கவுன்சிலரை சேர்ந்த ஒரு வக்கீலை வந்து ஒரு கார் மோதிடுச்சு. அதாவது 5 அறிவு ஜீவன் கூட வந்து தன்னை யாராவது அடித்தாங்கன்னா திரும்பி வந்து நின்று முறைக்கும். அப்படி அவரை முறைச்சிட்டாங்களாம். திரும்பி அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து நானே சொல்கிறேங்க, முறைச்சது யாராக வேணால் இருக்கட்டும், ஆனால் உங்களை திரும்பி பார்த்து உங்கள் கார் மோதினால ஒரு தவறு, சரிப்பா சாரிப்பா போப்பான்னு சொன்னால் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் வந்து அவரை விரட்டி வந்து அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே சென்று அடிக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் நீங்கள் வந்து அவரை தடுத்துக்கிருக்கலாம், சரி பரவாயில்ல. உங்கள் கட்சியோட தொண்டர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கட்சி தொடர்ந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து அடங்கமறு, அத்துமீறு, சரக்கு மிடுக்கு இந்த மாதிரி பேச்சுகளை சொல்லி தொடர்ந்து ஒரு சமுதாயத்தை நீங்கள் வந்து தவறான வழியில் செயல்படுத்த வேண்டாம்.